அதிகாரம் 8. யூதித்து வழியாக கிடைத்த விடுதலை. யூதித்து. அக்காலத்தில் யூதித்து இதை பற்றி கேள்விப்பட்டார். யூதித்து மெராரியின் மகள். மெராரி ஓசின் மகன். ஓசு யோசேப்பின் மகன். யோசேப்பு ஓசியேலின் மகன். ஓசியேல் எல்கியாவின் மகன். எல்கியா அனனியாவின் மகன். அனனியா கிதியோனின் மகன். கிதியோன் ரெபாயினின் மகன். ரெபாயின் அகித்தூபின் மகன். அகித்தூபு எலியாவின் மகன். எலியா இலிக்கியாவின் மகன். இலிக்கியா எலியாபுவின் மகன். எலியாபு நத்தனியேலின் மகன். நத்தனியேல் சலாமியேலின் மகன். சலாமியேல் சரசதாயின் மகன். சரசதாய் இப்ரேலின் மகன். யூதித்தின் கணவர் மனாசே. அவர்கள் இருவரும் ஒரே குலத்தின் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். வார்கோதுமை அறுவடை காலத்தில் மனாசே இறந்து போனார். அவர் தம் வயலில் கதிர்களை சேர்த்து கட்டி கொண்டிருந்தவர்களை மேற்பார்வையிட்ட பொழுது கடும் வெயில் அவரது தலையை தாக்கவே அவர் படுத்த படுக்கையானார். பின் தம் நகரான பெத்தூலியாவில் உயிர் துறந்தார். தோத்தானுக்கும் பால்மோனுக்கும் இடையில் இருந்த வயலில் தம் மூதாதையரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். யூதித்து கைம்பெண் ஆனார். 3 ஆண்டு 4 மாதமாய் தம் இல்லத்திலேயே இருந்தார். தம் வீட்டின் மேல் தளத்தில் தமக்காக கூடாரம் ஒன்று அமைத்து கொண்டார். இடுப்பில் சாக்கு உடை உடுத்தியிருந்தார். கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை அணிந்திருந்தார். தம் கைமை காலத்தில் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள், ஓய்வு நாள், அமாவாசைக்கு முந்தின நாள், அமாவாசை நாள், இஸ்ரேல் இனத்தாருக்குரிய திருநாட்கள், மகிழ்ச்சியின் நாட்கள் ஆகியவை தவிர மற்ற நாட்களில் எல்லாம் நோன்பிருந்து வந்தார். யூதித்து பார்வைக்கு அழகானவர், தோற்றத்தில் எழில் மிக்கவர். ஆண் பெண் பணியாளர்களோடு பொன் வெள்ளி கால்நடைகள் வயல்கள் ஆகியவற்றை அவருடைய கணவர் மனாசே அவருக்கு விட்டு சென்றிருந்தார். யூதித்து தம் உடைமைகளை எல்லாம் கவனித்து வந்தார். யூதித்து கடவுளுக்கு மிகவும் அஞ்சி நடந்தார். எனவே அவரை பற்றி யாரும் தவறாக பேசியதில்லை. யூதித்தும் நகரின் மூப்பர்களும். தண்ணீர் பஞ்சத்தால் மக்கள் மிகவும் சோர்வுற்று நகரின் தலைவருக்கு எதிராக கூறியிருந்த கடுஞ்சொற்களையும் 5 நாட்களுக்கு பின் நகரை அசீரியரிடம் கையளிக்கப் போவதாக ஊசியா ஆணையிட்டு கூறியிருந்த அனைத்தையும் யூதித்து கேள்வியுற்றார். உடனே தம் நகரின் மூப்பர்களான ஊசியா, காபிரி, கார்மி ஆகியோரை அழைத்து வருமாறு தம் உடைமைகளை எல்லாம் கண்காணித்து வந்த தம் பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தார். மூப்பர்கள் வந்தபோது யூதித்து கூறியதாவது: பெத்தூலியாவில் வாழும் மக்களின் தலைவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். இன்று மக்களிடம் நீங்கள் கூறிய சொற்கள் முறையற்றவை. ஆண்டவர் தம் மனதை மாற்றி குறித்த நாளுக்குள் நமக்கு உதவி அளிக்காவிடில் இந்த நகரை நம் எதிரிகளிடம் ஒப்படைக்கப் போவதாக நீங்கள் உறுதி அளித்து கடவுள் மேல் ஆணையிட்டிருக்கிறீர்கள். இன்று கடவுளை சோதிக்க நீங்கள் யார்? மானிடர் நடுவே கடவுளுக்கு மேலாக உங்களையே உயர்த்தி கொள்ள நீங்கள் யார்? இப்போது எல்லாம் வல்ல ஆண்டவரை சோதிக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் எதையும் என்றுமே அறிந்து கொள்ளப் போவதில்லை. மனித உள்ளத்தின் ஆழத்தையே நீங்கள் காண முடியாது. மனித மனம் நினைப்பதையே நீங்கள் உணர முடியாது. அவ்வாறிருக்க இவற்றையெல்லாம் படைத்த கடவுளை எவ்வாறு உங்களால் தேடியறிய முடியும்? அவருடைய எண்ணத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய திட்டத்தை எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? சகோதரர்களே, நம் கடவுளாகிய ஆண்டவரின் சினத்தை தூண்டிவிடாதீர்கள். இந்த 5 நாட்களில் நமக்கு உதவி புரிய அவருக்கு விருப்பமில்லை என்றாலும் அவருக்கு விருப்பமான எந்த நேரத்திலும் நம்மை பாதுகாக்கவோ நம் பகைவர்களை காண நம்மை அழித்து விடவோ அவருக்கு ஆற்றல் உண்டு. நம் கடவுளாகிய ஆண்டவரின் திட்டங்களுக்கு நிபந்தனை விதிக்காதீர்கள். ஏனெனில் மனிதரை அச்சுறுத்துவது போல கடவுளை அச்சுறுத்த முடியாது. மானிடரை மன்றாட்டினால் மாற்றுவது போல் ஆண்டவரையும் மாற்றவும் முடியாது.
எனவே அவரிடமிருந்து மீட்பை எதிர்பார்ப்பவர்களாய் நமக்கு உதவி செய்ய அவரை மன்றாடுவோம். அவருக்கு விருப்பமானால் அவர் நமது மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பார். முற்காலத்தில் நடந்தது போல நம் தலைமுறையில் நாம் வாழும் இக்காலத்தில் நம்மில் எந்த குலமோ குடும்பமோ நாடோ நகரமோ கையால் உருவாக்கப்பட்ட சிலைகளை தெய்வங்களாக வணங்கியதில்லை. நம் மூதாதையர் அவற்றை வணங்கியதால் தான் வாளுக்கிரையாகி சூறையாடப்பட்டு நம் எதிரிகளின் முன்னிலையில் அறவே அழிந்தனர். ஆண்டவரை தவிர வேறு கடவுளை நாம் அறிந்ததில்லை. அதனால் அவர் நம்மையோ நம் இனத்தாருள் எவரையுமோ வெறுத்து ஒதுக்க மாட்டார் என நம்புகிறோம். நாம் பிடிபட்டால் யூதேயா முழுவதுமே பிடிபடும். நம் திருவிடம் கொள்ளையடிக்கப்படும். அதன் தூய்மை கேட்டுக்கு கழுவாயாக நாம் குருதி சிந்த வேண்டியிருக்கும். நம் சகோதரர்களின் படுகொலை, நாடு கைப்பற்றப்பட்ட நிலை, நமது உரிமை சொத்தின் பாழ்நிலை ஆகியவற்றுக்கெல்லாம் நாம் அடிமைகளாயிருக்கும் இடமெங்கும் வேற்றினத்தார் நடுவே நாம் பொறுப்பேற்கச் செய்வார். நம்மை அடிமைப்படுத்தியோர் முன்னிலையில் ஏளன பேச்சுக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாவோம். நம்முடைய அடிமை நிலை நமக்கு நன்மை பயக்காது. நம் கடவுளாகிய ஆண்டவர் அதை நமக்கு இகழ்ச்சியாக மாற்றுவார். உடன்பிறப்புகளே, இவ்வேளையில் நம் சகோதரர்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக விளங்குவோம். ஏனென்றால் அவர்களது உயிர் நம் கையில் உள்ளது. அவ்வாறே திருவிடமும் கோவிலும் பலிபீடமும் நம் பொறுப்பில் உள்ளன. எனினும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்தது போல நம்மையும் சோதிக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார் என்பதையும் ஈசாக்கை எவ்வாறு சோதித்தார் என்பதையும், யாக்கோபு தம் தாய்மாமன் லாபானின் ஆடுகளை வட மெசபத்தாமியாவில் மேய்த்து கொண்டிருந்த போது அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் எண்ணி பாருங்கள். ஆண்டவர் இவ்வாறு அவர்களின் உள்ளங்களை சோதித்தறியும் பொருட்டு அவர்களை நெருப்பில் புடமிட்டது போல நம்மையும் புடமிடவில்லை. நம்மை பழிவாங்கவும் இல்லை. ஆனால் தமக்கு நெருக்கமாய் உள்ளோரை எச்சரிக்கும் வண்ணம் அவர்களை தண்டிக்கிறார். பின் ஊசியா யூதித்திடம் மறுமொழியாக, நீ சொன்னதெல்லாம் உண்மையே. உன் சொற்களை மறுத்து பேசுவார் யாருமிலர். உனது ஞானம் முதன்முறையாக இன்று வெளிப்படவில்லை. உன் இளமை முதலே உன் அறிவு கூர்மையை மக்கள் யாவரும் அறிவர். நீ நல்ல உள்ளம் கொண்ட பெண். ஆனால் மக்கள் கடும் தாகம் கொள்ளவே நாங்கள் முன்பு உறுதி கூறியவாறு செயலாற்றவும் அதை மீறாதவாறு ஆணையிடவும் எங்களை கட்டாயப்படுத்தினார்கள். நீ இறை பற்றுள்ள பெண். ஆகையால் இப்போது நமக்காக இறைவனிடம் மன்றாடினால் ஆண்டவர் மழை பொழிய செய்து நம் நீர்த்தேக்கங்களை நிரப்புவார். நாம் இனியும் தாகத்தால் சோர்வு அடைய மாட்டோம் என்றார். அதற்கு யூதித்து அவர்களிடம், நான் சொல்வதை கேளுங்கள். நான் செய்யப்போகும் செயல் நம் வழிமுறையினர் நடுவே தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூறப்படும். நீங்கள் இன்று இரவு நகரவாயில் அருகே வந்து நில்லுங்கள். அப்போது நான் என் பணிப்பெண்ணுடன் வெளியே செல்வேன். நீங்கள் நகரை நம் பகைவர்களிடம் கையளிக்கப் போவதாக உறுதியளித்த அந்த நாளுக்குள் ஆண்டவர் என் வழியாக இஸ்ரேலை விடுவிப்பார். நான் செய்யப்போவது என்னவென்று நீங்கள் அறிய முயல வேண்டாம். நான் அதை செய்து முடிக்கும் வரை எதுவும் சொல்ல மாட்டேன் என்றார். அதற்கு ஊசியாவும் தலைவர்களும் யூதித்திடம், நலமே, சென்று வா. கடவுளாகிய ஆண்டவர் நம் பகைவர்களை பழிவாங்க உன்னை வழி நடத்தட்டும் என்றார்கள். பிறகு அவர்கள் யூதித்தின் கூடாரத்தை விட்டு தாங்கள் காவல் புரிய வேண்டிய இடங்களுக்கு திரும்பினார்கள்.